என்னுடைய பெயர் அகமது கபீர். நான் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய 86வது வார்டு மாமன்ற உறுப்பினர். என்னுடைய அருகாமையில் எங்களுடைய மாவட்ட தலைவர் சர்புதீன், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இப்ராஹிம், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் முஜிபுர் ரஹ்மான், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட துணைத் தலைவர் TMS அப்பாஸ், 84வது வார்டினுடைய கிளை பொறுப்பாளர் ஆஷிக், எங்களுடைய மாவட்ட துணை செயலாளர் MI ஆஷிக், அப்படி நாங்கள் நிர்வாகிகள் எல்லாம் அசாருதீன் மாவட்ட துணை செயலாளர். இன்றைய தினம் மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. நாங்கள் ஏற்கனவே இந்த திராவிட மாடல் ஆட்சியை பொறுப்பேற்றதும் அதற்கு பிறகு மாமன்ற பொறுப்பேற்ற உடனேயே பல்வேறு எங்களுடைய வார்டில் இருக்கக்கூடிய தேவைகளை மேயர் அவர்களிடத்திலேயும் அமைச்சர் பெருமக்களிடத்திலேயும் அதே போன்று மாநகராட்சி ஆணையாளர்கள் அவர்களிடத்திலேயும் பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருந்தோம். அதில் முக்கியமான முதன்மையான கோரிக்கை எங்களுடைய வார்டுக்குட்பட்ட பகுதியில் ஒரு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வேண்டுமென்ற ஒரு கோரிக்கையை வைத்திருந்தோம். அதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கு. அதற்கான இடமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணிகள் தொடர்ந்து செய்து தருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவரும் அமைச்சர் அவர்களும் மாமன்றத்தினுடைய அதிகாரிகள் அனைவருமே அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக ஒரு விளையாட்டு மைதானம் கேட்டிருந்தோம். அது ஏற்கனவே எங்களுக்கு அந்த விளையாட்டு மைதானத்தை 1 ஏக்கர் இடம் ஒதுக்கி அந்த இடத்துல விளையாட்டு மைதானங்களை ஒதுக்கி அங்கே நிறைய மாணவர்களும் மக்களும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 3வது கோரிக்கையாக நாங்கள் எங்களுடைய இஸ்லாமிய மக்களுக்கான ஒரு அடக்கஸ்தலம் கேட்டிருந்தோம். ஏன்னா பல்வேறு கிலோமீட்டர்கள், அதாவது 5-6 கிலோமீட்டர்கள் தூரத்தில் இருக்கக்கூடிய கபிரஸ்தானில் கொண்டு போய் எங்களுடைய மக்கள் யாராவது மரணித்தால் அங்கே அடக்கம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல் இதையெல்லாம் மையப்படுத்தி தான் நம்ம அதை கேட்டோம். அது இன்றைய தினம் அது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக என்னுடைய வார்டில் ஒரு நாலேஜ் சென்டர் கேட்டிருந்தோம். அதையும் இன்றைய தினம் தீர்மானமாக நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள். இந்த தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றுவதும், அதாவது புதிதாக கேட்ட அதாவது பள்ளி சம்பந்தமானது எல்லாம் கண்டிப்பாக அடுத்தடுத்து நிறைவேற்றி தருவதால், ஏனென்றால் அதிகப்படியான மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி எங்களுடைய வார்டு. கிட்டத்தட்ட 50,000 மக்களுக்கு மேலே அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாக்காளர்கள் மட்டுமே 28,500 பேர் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அங்கே நிறைய தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவதாக நாங்கள் இன்றைய திராவிட மாடல் அரசினுடைய கூட்டணியில் இருக்கிறோம். அந்த கூட்டணியுடைய தலைவர்களிடத்திலேயும் அமைச்சர்களிடத்திலேயும் முதல்வரிடத்திலேயும் அனைவரிடத்திலேயும் கோரிக்கை வைத்து நடத்தி ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறார்கள். முதல்வருக்கு, திராவிட மாடல் முதல்வருக்கு எங்களுடைய மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பிலேயும் எங்களுடைய வார்டு மக்களின் சார்பிலேயும் என் சார்பிலேயும் அதே போன்று இந்த தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு ஒத்துழைப்பு தந்த எங்களுடைய ஜமாத்து நிர்வாகிகள், அதே போன்று கூட்டமைப்பு நிர்வாகிகள் அனைவருக்குமே எனது சார்பாகவும் வார்டு மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.